தெற்காசிய போர் நெருக்கடியால் சமையல் கேஸ் சிலிண்டருக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை வந்துவிட்டது. இதனால் கேஸுக்கு மாற்று என்னவென்று பலரும் தேடத் தொடங்கிவிட்டனர். இதில் முதல் ஆப்ஷனாக தெரிவது இண்டக்ஷன் ஸ்டவ் தான். இதனால் தான் சிலிண்டர் தட்டுப்பாடு வரும் என்ற தகவல் வெளியான 2 நாட்களில் கடைகளில் இண்டக்ஷன் ஸ்டவ் ஸ்டாக் காலியாகிவிட்டதா? ஆனால் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சமைப்பது சிக்கனமானதா, செலவு குறைவானதா, எது சிறந்தது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேஸ் சிலிண்டருக்கு ரூபாய் 2200 டெபாசிட் கட்ட வேண்டும். இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு இப்படி எந்த செலவும் இல்லை. சிலிண்டருடன் ஸ்டவ்வை இணைக்க ரப்பர் பைப் வாங்க வேண்டும். இதற்கு 350 செலவாகும். இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு இது தேவையில்லை. கேஸ் ஸ்டவ் 2200 முதல் 4500 வரையிலான 2 பர்னர் விலைகளில் கிடைக்கிறது. இண்டக்ஷன் ஸ்டவ் 2200 முதல் 5000 வரையிலான சிங்கிள் ஸ்டவ் விலைகளில் கிடைக்கிறது. கேஸ் ஸ்டவ்வில் சமைக்க எந்த உலோக பாத்திரம் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அதனால் புதிதாக எதுவும் வாங்க தேவையில்லை. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தட்டையான அடிபாகம் கொண்ட குறிப்பிட்ட வகை பாத்திரங்களை மட்டுமே பயன்படுத்த முடியும். அதற்கு பிரத்யேக பாத்திரங்கள் வாங்க வேண்டுமானால் 2000 முதல் 4000 வரை செலவாகும். கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கும்போது கிச்சனின் வெப்பநிலை அதிகரிக்கும். இண்டக்ஷன் ஸ்டவ் வெப்பத்தை வெளிப்படுத்தாது என்பதால் கிச்சன் கூலாகவே இருக்கும். கேஸ் லீக் தீப்பிடிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஆட்டோ ஆஃப் அம்சம் உள்ளது. நெருப்பு வராது என்பதால் தீ விபத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு மாதத்திற்கு ஒரு சிலிண்டர் உங்களுக்கு தேவைப்படுவதாக வைத்துக்கொள்வோம். வீட்டு கேஸ் சிலிண்டர் ஒன்று தற்போது 928 விலைக்கு கிடைக்கிறது. ஒரு சிலிண்டருக்கு இணையான அளவுக்கு சமைக்க மாதம் 80 யூனிட் மின்சாரம் தேவைப்படும் என கூறப்படுகிறது. ஒரு யூனிட்டுக்கு 8 என்று வைத்துக்கொண்டால் மொத்தம் 640 செலவாகும். இந்த அடிப்படையில் பார்த்தால் இண்டக்ஷன் ஸ்டவ் பயன்படுத்தினால் மாதம் ஒன்றுக்கு 288 மிச்சமாகும் என்று சொல்லலாம். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வேகமாக பாதுகாப்பாக சமைக்கலாம். எரிபொருள் செலவை குறைக்கலாம். எளிதாக சுத்தப்படுத்த முடியும். எல்பிஜி ஸ்டவ் வெவ்வேறு வகையான பாத்திரங்கள் வைத்து சமைக்க அதிக வெப்பம் தேவைப்படும். டிஷ்களை சமைக்க பாரம்பரியமான முறைகளில் உணவுகள் தயாரிக்க மின்சாரம் இல்லாத போதும் சமையல் செய்ய இது சிறந்ததாகும்.